கோதுமை புட்டு செய்கிறதுக்கு கோதுமையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து போட்டோம்னா, அதுக்கப்புறம் வறுத்துட்டு வறுத்த கோதுமையை ஆறவும் கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா செவக்க இருக்கும். அந்த அடுப்பில் இருக்கிற கோதுமைக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு வெடிக்கும். அதுவே செவக்க வறுத்துட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கோதுமை மாவு, வறுத்த கோதுமை மாவு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாவை வறுக்க ரொம்ப நேரம் ஆகும். கைவிடாமல் வறுக்கணும். சிம்மில் வைக்கணும், கூட வைக்கணும், சிம்மில் வைக்கணும், கூட வைக்கணும். இப்படிமா வச்சு அருமையாக வறுத்துட்டோம்னா ஒரு வாசம், வறுக்கும்போதே நல்லா வாசம் வரும், கோதுமை வாசம். அந்த வறுத்த கோதுமையை கொண்டு போய் மிஷினில் கொண்டு போய் திரித்து மாவாக்கிட்டு மாவை எடுத்துகிட்டு வந்து மாவை கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணையணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் அது பிடிச்சா குளக்கட்டை ஆகணும், விட்டால் புட்டாகணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டோம்னா, பிணைஞ்சிட்டு நம்ம எப்பயும் போல் புட்டை வைக்கிற அந்த தட்டில் வச்சு மாவு அள்ளி வச்சு புட்டை வச்சிடணும். நல்லா ஆவி வரும். ஆவி வரும்போதே அந்த புட்டு அவியும் போதே அவ்வளோ வீடே மணக்கும். புட்டு அவிக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அவிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் சீனியை போட்டு அந்த அவிஞ்ச புட்டை எடுத்து கொட்டணும். கொட்டிட்டு நல்லா சீனியை நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா ஆவி நல்லா வரும். சட்டியில் ஆவி வருது பாருங்கள். ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி கொட்டணும்னா கொட்டி அந்த சீனியோடு நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கிறணும். கொஞ்சமாக சீனி வேணுங்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்குங்க, நிறைய சீனி வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனியை போட்டுட்டு அந்த மாவை அவிஞ்ச புட்டை எடுத்து அந்த சீனியோட கிளறணும். கொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ அரைக்கணும். தேங்காய் சில்லு எடுத்து தேங்காயை அரைச்சோம்னா, தேங்காய் அரைச்சி அதில் போட்டு நல்லா ரெண்டையும் கலந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா நிறையா போட்டு சாப்பிட்றவங்க நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றவங்க கொஞ்சமாக போட்டுட்டு தேங்காய் பூவை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை புட்டு, வறுத்து அரைச்ச கோதுமை மாவு புட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அதுக்காகத்தான் இந்த வீடியோவே போட்டேன். எல்லோரும் நம்ம பெற்ற இதை எல்லாருமே அதை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் எடுத்து போட்டேன். எல்லோரும் அதை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியானது தான், ரொம்ப சிம்பிள்.